ஒளி திரட்டின் அடுத்த ஒரு ஆன்மீக யாத்திரையாக சபரிமலை யாத்திரை நோக்கி நாம் பயணிப்போம். சுவாமியே சரணமையப்பா, சபரிகிரிநாதனே சரணமையப்பா, மாதாபிதா குரு தெய்வங்களே சரணமையப்பா, கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. மாதா பிதா குரு தெய்வத்தையும் ஞான அறிவாற்றலின் பயணத்தையும் நோக்கி பயணிப்பதே நம் சபரிமலையுடைய ஒரு அற்புத பயணம். மாதா பிதா குரு தெய்வம் என்று இந்த ஆன்மீக உலகத்தில் அற்புதமான ஒழுக்க நெறி பயணமே இந்த சபரிமலை பயணம். பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொண்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சத்திய பயணமே இந்த சபரிமலை பயணமாகும். இந்த பயணத்தில் நம் சபரிமலையினுடைய ஜோதியில் ஜோதி என்ற ஒளியில் ஒளி என்ற அந்த ஜோதி ஒளியின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளி மூலமாக நாம் கண்டு மகிழலாம். அப்ப ஜோதி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, காந்தமலை மேல ஐயப்பன் ஜோதி ரூபத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்ப இதை சில பேர் அங்க கற்பூரத்தை காட்டுறாங்க, சூடத்தை காட்டுறாங்கல, விமோசனம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் உண்மை அல்ல. எவ்வளவு தூரத்துல இருந்து சுடரை கற்பூரத்தை வச்சு காமிச்சாலும் அந்த மலையுடைய கிலோமீட்டரு பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து நம்மளுக்கு காட்சி ஐயப்பன் வச்சு பார்த்தா மட்டும்தான் காட்சி கிடைக்கும். அந்த காட்சி குமுளிங்கிற ஒரு பகுதி, அந்த மலைக்கும் இந்த குமுளி மலைக்கும் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்கு. அந்த 80 கிலோமீட்டருக்கு அந்த கற்பூர ஒளி எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஐயப்பத்திற்கு சிந்திச்சு பார்க்கணும். முன்னோர்கள் ஜோதியும் ஐயப்ப தரிசனம் என்று மனசார நம்ம நம்பி நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காங்கன்னா அதான் உண்மை. 80 கிலோமீட்டருக்கு ஒரு கற்பூர ஒளி காட்சி கொடுக்கும் என்று சொன்னார், அது ஐயப்பனாதான் சத்தியமா இருக்க முடியும். அதே மாதிரி நிலக்கல்லுக்கும் அந்த காந்தமலைக்கும் உரிய டிஸ்டன்ஸ் தூரம் இடைவெளியை பார்த்தீங்க அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் 27 கிலோமீட்டர் இருக்குமா. அப்ப அந்த காந்தமலையிலேருந்து நிலக்கல்லுக்கு 27 கிலோமீட்டருக்கு அந்த பனி பொழியும் மழை, மார்கழி மாதம் தை மாதம் தை முதல் நாள் அப்படியே பனி மூட்டம் ஃபுல்லாக படர்ந்துருக்கும். சாயங்காலம் ஒரு 6 மணி 5:40 இப்படி தான் தெரியும். அந்த டயத்தில் பனியும் அந்த இருட்டும் மூடக்கூடிய டயத்தில் கிழக்கு இருந்து அந்த ஜோதி வருது. அப்போ சன்லைட் மேற்கு நோக்கி இப்போ மறையுது. மேற்கு நோக்கி மறையும் போது அந்த சன்லைட் போய் அந்த ஒளியை மறைக்க செய்யுமா இல்லை ஒளியை எடுக்க செய்யுமா? அப்போ இதெல்லாம் ஐயப்பனுடைய தரிசனமாக நம்ம நினச்சி ரொம்ப மகத்தான இந்த ஒரு ஐயப்பனுடைய ஜோதி தரிசனத்தை நம் தை மாதம் கண்டு, அந்த ஜோதி தரிசனம் முடிஞ்சதும் ஐயப்பனுக்கு அதிகமாக அந்த ஐயப்பனுடைய முழு உருவமே இதா தெரியுமா, அனலா தெரியுமா. அந்த அனலை தணிக்கிறதுக்கு தான் பந்தலராஜா முதல்ல ஐயப்பனுக்கு நெய்யாபிஷேகம் பண்றாரு. அதனால ஜோதி தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயப்பனுக்கு நெய்யாபிஷேகம் பண்றதுங்கிறது மிகவும் சிறப்பானது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே தரிசனம் இந்த ஜோதி தரிசனம் கரிமலை உச்சி, கரிமலை மேல இருந்து பார்த்தாலும் தெரியும். கரிமலைக்கு அதுக்கும் தூரம் இடைவெளி குறைஞ்சபட்சம் எப்படி 19 கிலோமீட்டர் இருக்கும். கரிமலைக்கும் இந்த ஜோதிரிய காந்தமலைக்கும் 19 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல கரிமலை உச்சியிலிருந்து பார்த்தா ஜோதி தெரியும். அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமா ஐயப்பன் தரிசனம் கிடைக்குதுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சும்மா ஒரு நாத்தியம், அறிவில்லாத வெட்டி நாத்தியம் பேசுபவர்களுடைய பேச்சை கேட்டு யாரும் மயங்கவோ கலங்க வேணாம். சத்தியமான ஐயப்பனுடைய பொண்ணு 18 தொற்று சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணி ஜோதி தரிசனத்தை பண்ணிட்டு வந்தோம்னா ஒவ்வொரு வருஷம் வாழ்க்கையில் நம்மளுக்கு அனைவருக்கும் முன்னேற்றம் என்று கூறி, சுவாமியே
சரணமையப்பா.